ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலமாகவும் தைரியமாகவும் இருங்கள். ஏனென்றால் இந்த மக்களுக்கு நான் கொடுப்பதாக அவர்களின் பிதாக்களுக்கு சத்தியம் செய்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. யோசுவா 1:5. நான் மோசேயோடு இருந்தது போல என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை யோசுவாவுக்கு ஒரு உறுதிமொழியாக கொடுக்கப்பட்டது. இந்த யோசுவா வனாந்திர பாதையில் தேவன் மோசேயோடு இருந்ததை மட்டும்தான் அறிந்திருப்பார். ஆனால் மோசே பிறந்த போது பார்வோனால் ஒரு கட்டளை பிறந்தது. அதாவது பிறக்கும் ஒவ்வொரு ஆண் குழந்தையும் கொன்று போட வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டார். நடந்தது என்ன? மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் ஆண் குழந்தைகளை தப்ப விட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சரி, சற்றே சிந்தித்து பாருங்கள். மோசே 3 மாதம் அளவும் மறைத்து வைக்கப்பட்டார். எகிப்திய காவல்படை வீட்டில் முன்னால் ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கு ஒரு முறை மோசேயின் வீட்டு வாசலை கடந்து போயிருப்பார்கள். பிள்ளை அழாமல் இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அழுதிருக்கும். ஆனால் அந்த காவல்படை வீரர்களின் காதுகளில் கேட்காத வண்ணம் அவர்கள் காதுகளை கர்த்தர் அடைத்திருப்பார். உங்கள் சத்துருவுக்கு உங்களை மறைத்து நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்துவார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்த போகிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார் யோசுவா என்கிற தேவனுடைய பிள்ளை. ஏனென்றால் யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்தி வந்த மோசே என்கிற தேவ மனுஷன் மரித்து போனான். இந்த மோசேதான் யோசுவாவின் கவலைக்கு காரணமாக அமைந்தார் என்பதுதான் உண்மையாகும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ யோசுவாவை நோக்கி, என்னுடைய தாசனே, நான் உன்னோடு இருப்பேன். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், எப்படி மோசேயோட கூட நான் நடந்தேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அத்தகைய மகிமையான என்னுடைய இளைப்பாறுதலை மோசே எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதும் உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பாயானால் நான் நிச்சயமாக உன்னோடு வந்து உன் சத்துருக்களையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்பது என் வாக்குத்தத்தமாக இருக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ விட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஆமேன். இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.